அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நேற்று நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு சேலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு போதைப் பொருளை அவர் தயாரித்து வித்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில். ஸோ என்ன வழக்கு இது, யார் அவர், ஜென்ரலாகவே இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கக்கூடிய இந்த நபர்கள், இந்த கார்ட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கார்ட்டல்ஸு செய்யக்கூடிய நபர்கள் அரசியல் புள்ளியாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ஒன் டே பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் பண்ணிருக்காங்க மக்களே. ஜென்ரலாகவே என்சிபி அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க, யாராவது போய் பிடிப்பாங்க. பட் இந்த வழக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தாக படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர், அந்த பர்டிகுலர் போதைப் பொருளை விற்றுக்கிட்டு இருந்த நபர் பேசிக்காக ஃப்ரம் சேலம், தமிழ்நாடு. ஸோ அந்த நபர் யார் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு இருக்கோம். பட் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா என்ன விற்றுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் நான் டீட்டெயில்ஸை படிக்கிறேன், சைடில் நீங்கள் பார்க்கலாம். என்சிபி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன். செகண்ட், பஸ்டிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எல்எஸ்டி கார்ட்டல். எல்எஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது என்னங்க எல்எஸ்டின்னு கேட்டிங்கன்னா மக்களே, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். உங்களுக்கு எல்லோரும் போகன் படம் பார்த்துருப்போம். இந்த போகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் ஜெயம் ரவி தான் ஹெட்டாக இருப்பார். அப்போது ஒரு பப்பில் போயிட்டு உட்காந்து அவர் கூட குடிக்கிற மாதிரியே குடிச்சிட்டு, அவர் பண்ணுற மாதிரியே பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு அவரை கூட்டிக்கிட்டு அவரோட கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயே வருவார். வரப்போ சொல்லுவார், இந்த மாதிரி இதோட வேறு மேட்ரு ஒன்று இருக்குண்ணா, செம்ம மேட்ரு நண்பார். என்னடா அதுன்னு கேட்டதுக்கு, அவங்க போய் நிப்பாட்ட காரில் ஒருத்தர் கொடுப்பாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக குட்டியோண்டு ஒரு கவரில் ஒரு ஸ்டாம்பை கிழிச்ச மாதிரி இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு எடுத்து நாக்கில் வச்சுக்கங்கன்பார். நாக்கில் வச்சுக்கிட்டே ஆனால் ஒரு நிமிஷம், மூடு ரொம்ப முக்கியம், என்ன மூடில் இருக்கீங்களோ அந்த மூடு அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்ல பாருங்கள். அதுதான் எல்எஸ்டி. ஸோ எல்எஸ்டி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் எந்த மூடில் இருக்காங்களோ, மென்டலி எந்த மூடில் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னால் அடுத்த இந்த போதை இறங்குற வரைக்கும் 12 ஹவர்ஸோ 24 ஹவர்ஸோ 48 ஹவர்ஸோ சந்தோஷம் மட்டும்தான் இருப்பாங்க. எது நடந்தாலும் அவங்கள அந்த பாதிக்கவே பாதிக்காது அந்த நிகழ்வு அப்படிங்கிறது. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த எல்எஸ்டி அப்படிங்கிறது தான் நாம் விசாரித்த வரையில் இந்த செக்ஷுவல் ப்ளஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க செக்ஷுவல் மூடில் இருக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் அதே மூடிலே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இந்த எல்எஸ்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க மக்களே. சப்போஸ் எவனா ஒருத்தன் வரையறான்னு வச்சுக்கோங்களேன், வரைகிற மூடில் இருக்கானா, அவன் 24 ஹவர்ஸ் கண்டினியூஸாக வரையணும்னு ஆசைப்பட்றான்னா அந்த இதை எடுத்துக்கிட்டு 24 ஹவர்ஸ் வரைஞ்சிட்டே இருப்பானாமா. ஸோ இந்த மாதிரியாக ஒருத்தனுடைய மென்டல் ஸ்டேட், மென்டலி அவனை அதுக்கு அதே மூடில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்எஸ்டி அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் வஸ்து. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சைடில் நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலாம். குட்டியோண்டு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாம்புடைய வெயிட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்கள் வெயிட்டு. இதான் அதோடைய வெயிட்டே. ஸோ இந்த கிராமில் அந்த ஸ்டாம்புடைய அந்த ஒரு அமைப்பு இருக்கும். இதை அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுடைய எதுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிழிச்சு நாக்கில் வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கிற மக்களே. அடுத்தது, ரெக்கவரி ஆஃப் 4343 பிளாட்ஸ் வர்த் செவரல் crores. எவ்வளோ பெரிய கேட்ச் பாருங்கள். 4343 பிளாட், அந்த நம்ம ஸ்டாம்ப்னு சொல்கிறோம் கலோக்கியில், அதை பிளாட் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்எஸ்டியை பொறுத்தளவுக்கு. அந்த மாதிரியான ஒரு பிளாட் இருக்குது, ஒர்த் ஆஃப் செவரல் crores. இதோடைய எவ்வளோ க்ரோர்ஸ்ன்ற நான் வச்சுன சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிற மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு காலேஜ் பேர் வேண்டாம், அந்த காலேஜ்லேருந்து ஒரு பையனை பிடிச்சிருக்காங்க. அந்த பையன் காலேஜுக்கு போயிட்டு வர ஒரு பையன். அந்த பையன் வீட்டில் பிடிச்சி சர்ச் பண்ணி பார்த்ததில், காலேஜ் படிக்கிற பையன், அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா அது 20 இருந்திருக்கு. 20 ஸ்டாம்ப் அவன் வீட்டில் இருந்திருக்கு. அந்த 20 ஸ்டாம்ப் ஒர்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 லட்சமா. ஒரே ஒரு ஸ்டாம்ப், இந்த ஸ்டாம்ப்னு சும்மா இவ்வளோண்டு தான். நம்ம போஸ்ட்டில் இன்லாண்டில் ஒட்டுற ஸ்டாம்பில் தான் இருக்குது மக்களே. அது அவ்வளோண்டு ஸ்டாம்ப் 1 லட்சம் ரூபாயா. ஸோ அப்போ 20 ஸ்டாம்ப் வச்சுருக்கிறவன் 20 லட்ச ரூபாய் ஒர்த்தான அந்த எல்எஸ்டி வச்சுருந்துருக்கிறான். அவனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க நேற்று. இப்போ யோசிச்சு பாருங்கள், 4343 பிளாட்ஸ் வச்சு பிடிச்சிருக்காங்க, ஒர்த் ஆஃப் செவரல் crores. 15 arrested across India. 18 bank accounts were frozen.
ஸோ 18 பேங்க் ஒன்று மூட்டாங்க, 15 people அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. த மெயின் வெண்டார் அரெஸ்டட் ஃப்ரம் சேலம், தமிழ்நாடு. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் மக்களே, சேலம் வரைக்கும் இந்த எல்எஸ்டி அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் சைடில் ஃபோட்டோஸ் போகிறேன் பாருங்கள், அவங்க எடுத்துருக்குறாங்க. இந்த யானை படம் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் மக்களே. இது ஒன்றும் ஒரு பிளாட் அப்படிங்கிறாங்க. இந்த பிளாட்டுக்குள்ளே நிறைய குட்டி 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 ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், அதில் கிழிச்சு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோ பாருங்கள், அது எப்போ இருக்குது பாருங்கள் க்ளோஸ்அப்பில். இந்த பக்கம் திருப்பி பார்த்தா யானமாக இருக்குது, இந்த பக்கம் திருப்பி பார்த்தா பிசாசமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது பாருங்கள் மக்கள். இப்படி தான் வச்சுருக்காங்க, வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை. அடுத்து ஒன்று எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது பாருங்கள் மக்களே. ஜஸ்ட் 26 கிராம்ஸ் தான் இருக்குது ஒரு முழு ஒரு பிளாட் அப்படிங்கிறது. அதை நீங்கள் பல வாட்டி கிழிச்சிக்கலாம், பல சைஸில் கிழிச்சிக்கலான்ற மாதிரி இருக்குது அந்த பிளாட் அப்படிங்கிறது. ஸோ இந்த அளவுக்கான பிளாட்ஸ் கேட்ச் பண்ணிருக்காங்க மக்களே. அதில் பாருங்கள், பல்க் கம்பெனி, சேஃபஸ்டாக, ட்ரஸ்டடாக, LSE 25 எலஃபெண்ட். ஸோ உனக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்கள், எலிஃபெண்ட்னா ஒன்று இருக்குது, பிசாசு மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்ஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக இந்த படம் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிற மக்கள். இதை பற்றி டீட்டெயிலாக நான் விசாரிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு LSD குரூப் பிடிபட்டிருக்கு சேலத்தில். அது மெயின் வெண்டார் இஸ் ஃப்ரம் சேலம். ஸோ இது வந்து எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத நம்ம படம் சொல்லிட்டு இருக்கோம் மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ண என்ன ஆகும் அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் நினைக்கலாம், சார் இது நல்ல விஷயமா இருக்கே சார், ஒரு 12 hours ஒருத்தன் படிக்க ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, படிக்கிறது உட்காந்துடுறான், எக்ஸாம் அடுத்த நாள் எடுத்து ஒன்று வாயில் போட்டு படிச்சுக்கலாமே சார் கேட்கலாம் நீங்கள். ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கனால், இது வந்து நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இதில் வந்து ஜென்ரலாக நம்ம கஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு வஸ்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னால் கிரேவிங்னு ஒன்று சொல்லுவோம். ஒன்ஸ் எடுத்துகிட்டு அதை முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து இன்னும் எடுக்கணுன்ற மாதிரி தோணும் பாருங்கள் மக்களே. அந்த மாதிரி இந்த LSDக்கு வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை. என்னென்னால், எப்போ நம்ம 12 hours வந்து தொடர்ந்து நம்ம வந்து சிரிச்சிட்டே இருந்துட்டோம், அடுத்தது வந்து 14 hours பண்ண முடியுமா, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு டாலரன்ஸ் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னால், அந்த பர்டிகுலர் மூடை சஸ்டெயின்டாக யூஸ் பண்ணுற, சஸ்டெயின்டாக இருக்கிறதுக்கும் இன்னும் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மைண்டு கேட்க ஆரம்பிக்குமா. ஸோ அப்போ அந்த LSD அப்படிங்கிற சமாச்சாரத்தை நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சாப்பாட்டை குறைச்சிரும். appetite will be 0. சாப்பாடே வேணான்ற மாதிரி தோணும். நீங்கள் அது LSD மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கூமுட்டைங்க அதை சாப்பிடுதுங்களாமா இந்த மாதிரி விஷயத்தெலாம். ஏன்னா சாப்பாட்டை குறைச்சா வெயிட் லாஸ் ஆயிடுவேன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இது சாப்பிட்டு உட்காந்துருங்க, LSD சாப்பிட்டு உட்காந்துருக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் கேள்விப்படுற மக்களே. அப்படேட்டை குறைச்சிரும். அடுத்தது உங்கள் ப்ளட் ப்ரெஷர் ஏறும். அடுத்தது ஹார்ட் பீட் அதிகமாகும். இதை யூஸ் பண்ண இதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதே உங்கள் பிரெயின் தான் அட்டாக் பண்ணுது. உங்கள் பிரெயின் அட்டாக் பண்ணி என்ன மூடு இருக்கீங்களோ அந்த மூடை சஸ்டெயின்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிரெயினுடைய ஆக்டிவிட்டியை அதே ஒரு சிஸ்டமில் அது ஃபாஸ்ட் பண்ணிட்டே இருக்குது, சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம ஒரு அட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினுடைய ஆக்டிவேஷனே அப்படி மட்டுப்படுத்திடும். LSD யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து அட்டென்ட் பண்ண முடியுன்ற மாதிரி பிரெயின் மந்தமாகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் பைத்தியம் ஆகிடுவீங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு படத்தில் பார்த்துருப்போம் மக்களே, ஒரு சூர்யா படத்தில் அத்லீட்ஸ், பயங்கரமான அத்லீட்ஸ்லாம் வந்து அந்த ஒரு பால், ஐ திங்க் இட் இஸ் மாற்றான இது ஒரு படம் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அத்லீட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பால் கொடுத்துருப்பாங்க, அந்த பாலில் ஏதோ ஒரு விஷயத்தை கலந்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஓடி வந்த அத்லீட்ஸு ஒரு இடத்துல வந்து ரஷ்யாவில் மறைச்சி வச்சுருப்பாங்க. ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வெயிட் லிஃப்டிங் தூக்கணுனால ஒரு கப்பை கூட தூக்க முடியாது. ஸோ அவன் பிரெயின் மந்தமாயிரும், அப்படியே ஒரு மாதிரி இருப்ப மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆகிடும் இதில் அவுட்கம் அப்படிங்கிறாங்க சைக்காட்ரிஸ்ட் ஆல்சோ. ஸோ உங்கள் பிரெயின் அப்படியே ஆக்டிவேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து யாருன்ற மறந்துடுவீங்க, எதுவும் பண்ண முடியாது. இது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த விஷயம் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க மக்களே. என்ன ஆகும்னா டாலரன்ஸ் அதிகமாக ஒரு பிரெயினுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பிரெயின் பவரை மீறி அதை வந்து தொடர்ந்து அந்த விஷயத்தை சஸ்டெயின்டாக வச்சுட்டே ஆசைப்படுது அப்படின்னா இப்போ பிரெயின் வில் கோ டெட், பிரெயின் மந்தமாயிரும், அது செயலிழந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறாங்க மக்கள். இது LSD அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு கேட்ச் நடந்திருக்கு. சேலத்தில் முக்கியமான வெண்டர் மாட்டியிருக்காரு. ஸோ பல கோடிக்கு ஒர்த்தான LSDயோடைய ஸ்டாம்ப்ஸை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க மக்களே. சரி, இப்போ அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்க நிறைய பேர். சார் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதை வந்து அரசியல்வாதியுடைய சப்போர்ட் இல்லாமல் எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே
நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் வந்து போதைப் பொருள் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்பவுமே நான் வந்து ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இதை பற்றி நம்ம வந்து நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சார் பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க த ரியல் ஹார்ட் கோர் பொலிட்டீஷியன் ஒருத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அதிகாரிகள் பொலிட்டீஷியன்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க தேவை ரெண்டே விஷயந்தான். ஒன்று பதவி. அது வந்து மக்கள் தர பதவியாக இருக்கலாம், எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் பதவியாக இருக்கலாம், இல்லை கட்சி பொறுப்பாக இருக்கலாம். தட்ஸ் இம்மெட்டீரியல். வேண்டியது பதவியின் மூலியமாக பணம். ஸோ ஒரு பொலிட்டீஷியனுடைய அதிகபட்சம் கிரைம் பாருங்கள். அதிகபட்சம் என்ன கிரைம் இருக்குன்னால் சொத்து வச்சுட்டாருங்க, ஈடி உள்ளே வருவாங்க, சொத்து அதிகமாக வச்சுட்ருக்காரு, இதுதான் அவங்க அதிகபட்ச கிரைமாக இருக்கும். ஸோ அவங்க பண்ணக்கூடிய கிரைம்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பணம் பயங்கரமாக வச்சுருக்காரு, இப்படி வந்துச்சுன்னு தெரில, இதுதான் அவங்களோட அதிகபட்ச கிரைமாக இருக்கும். அது மற்றபடி ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி போதை கிரைம்ஸில் இன்வால்வ் ஆவாரா? அதாவது ரெண்டு விஷயம் பார்க்கணும் மக்களே. கிரிமினல் கிரைம்ஸ்னு ஒன்று இருக்கும், அடுத்தது இந்த மாதிரி பதவிக்காக பண்ணக்கூடிய இட்ஸ் லைக் பொலிட்டிக்கல் கிரைம் சொல்லுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் கிரைமாக இருக்குனால் ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு பயங்கரமான கிரிமினல் அஃபென்ஸாக பார்த்துட முடியாது. அதனால் வந்து மக்களுக்கு ஆபத்துலாம் கிடையாது. சொசைட்டி வச்சுட்டான் ஒருத்தன் அரசியல்வாதி அப்படின்னா ஓகே, அதை இடி பார்த்துக்கும், இன்கம் டேக்ஸ் பார்த்துக்கும், அதை வந்து கேஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, விஷயம் திரும்ப வருவாங்க, திரும்ப வந்து பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க எங்கே போய் தான் தேல் கம் ஒன்லி ஃபார் தட் பவர். அந்த பவர் தான் அவங்களுக்கு வெறியாகவும் இருக்கும், அவங்க எண்ணமாகவும் இருக்கும். இவங்க வந்து இன்னும் ஐ கேன் எக்ஸ்பிளைன் வெரி ஈஸிலி மக்கள். ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எதிரி அவருக்கு எதிரி இருக்கார் அவருடைய இடத்துல அப்படின்னால் அந்த எதிரியை காலவாரி விட்டுட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுவாங்களே தவிர கொண்டு மேலே போக மாட்டாங்க. இதை முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் மக்களே. அரசியல்வாதிகள் இவங்க முன்னேறதுக்காக இன்னொருத்தவனை காலவாரி விட்டுட்டு மேலே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த பவரில் உட்காந்து பணம் சம்பாதிக்கணும். அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நார்கோட்டிக்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ட்ரக் மேட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ட்ரக் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்க அரசியல் இருப்பானான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சைக்கலாஜிக்கலாகவே வேறு மாதிரி வரலாம். எப்படின்னா ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கலாம், ஆனால் அவன் என்ன பண்ணலான்னா உள்ளே வந்து அரசியல் ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் ஒரு கட்சியில் பொறுப்புனா வாங்கிக்கலாம். ஒன்ஸ் அவன் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா உடனே கழட்டி விட்ருவாங்க அவனை. ஒன்று. ரெண்டாவது, அவன் உள்ளே வரான், ட்ரக்கில் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்ருக்கான், ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கான் தெரிஞ்சு போச்சுனால் அவன் அந்த ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அவன் உள்ள கட்சிக்குள்ளே வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு கூட ஆபத்துன்னு நினைப்பான். ஏனால் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, எந்த இடத்துல அதிகமான பணமும் பவரும் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு துரோகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பணம் பவர் எங்கே அதிகமாக இருக்கோ அவங்க துரோகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அரசியல்வாதியை பார்த்தா தெரியும் மக்களே, அரசியல்வாதிகள் அவங்க சுற்றி ஒரு லாபி வச்சுருப்பாங்க. அந்த லாபிக்குள்ளே மட்டும்தான் அவங்களுடைய எல்லா எமோஷன்ஸையும் காட்டுவாங்க. கோவப்படுவாங்க, கத்துவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த லாபி விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னால் அவங்க வந்து சிரிச்சுனே இருப்பாங்க. அவனை பார்த்தா இவரா தப்பு பண்ணிருப்பாருன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படித்தான் அவங்களுடைய பப்ளிக் ஃபிகர் அப்படி மெயின்டைன் பண்ண முடியும், அப்படி தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இதை மீறி ஒருத்தன் வந்து சார் நான் வந்து இவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறேன், அந்த கன்சைன்மெண்ட்டில் வந்து இவ்வளோ போதைப்பொருள் கொண்டு வந்துட்டுருக்கிறேன், அவங்க சப்போர்ட்டுக்கு என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எதிரியாக நீ ஒருத்தன் இருக்கான் பாரு, என் கட்சியிலே ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா, அவன் வந்து தலைமைக்கிட்ட போய்ட்டு சார் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா தலைவரே, இவன் ஒருத்தன் போதை கடத்தி கொண்டுருக்கான் தலைவரே, அவன் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான், அவன் நீங்கள் இவனை கட்சியில் வச்சிங்கன்னா நம்ம கட்சி வந்து பேர் கிடைப்பேன்னு சொல்லிட்டு இவனை இறக்கி விட்டு அவன் வந்துடுவான் அப்படிங்கிற பயமும் பதபதப்பும் எப்போவுமே பொலிட்டிஷியன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வந்து போதைப்பொருள் வந்து பண்ணுறதுக்கோ, போதைப்பொருளை வந்து கன்சைன்மெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை போதைப்பொருள் பண்ணுறவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அவ்வளோ சீக்கிரம் முன் வர மாட்டார்கள். ஏன்னா அது க்ரைம். அதில் மாட்டினா குடும்பம் போயிடும், குழந்தை குட்டி போயிடும், பேர் போயிடும், பணம் போயிடும், எல்லாமே போயிடும் போயிடுவாங்க. ஒரு அரசியல்வாதி சப்போஸ் வந்து வருமான சேர்ந்த ஒரு கேஸில் மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா அவனுக்கு பேர் புகழெல்லாம் பெருசாக போயிடாது. திருப்பி வருவாங்க, திருப்பி கட்சியில் இணைவாங்க, கட்சியில் இருந்துகிட்டே இருப்பாங்க, மறுபடியும் வந்து பவர் எதிர்பார்ப்பாங்க, மறுபடியும் தே வில் ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன்ஸ்.
ஸோ அது அவனுக்கு ஒரு பெரிய தப்பாக, ஒரு பெரிய அஃபென்ஸாக அவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து கேசஸ் இருக்குது. என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான் இருக்கும். இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்கும், இல்லை இடி கேஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் அவங்க ட்ரேட்மார்க் மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கிரிமினல் அஃபென்ஸாக ஆகாது. இதே நீங்கள் ஒரு ட்ரக் கேஸில் இருந்தீங்கன்னால் கட்சி உங்களை உடனே தூக்கிடும் இமீடியட்டாக. அவையினால் அடுத்தது கெட்ட பேர் கட்சிக்கு உருவாகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வந்து ட்ரக் டீலிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து மிஸ்கன்சீவ் பண்ணிக்கிறீங்க. அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு பொலிட்டிஷியன்ஸ் உட்காந்து பேசி பாருங்கள், இல்லை யூ சிட் வித் எனி ஆஃபீஸர்ஸ் அண்ட் டு ஸ்பீக். அவங்க சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லணுன்னா, பொலிட்டீஷியன்ஸா தே ஜஸ்ட் ஜோக்கர்ஸ்பா அப்படிம்பாங்க. இது ஃபேக்ட். பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஜஸ்ட் ஜோக்கர்ஸ். அவங்க வந்து பதவிக்கும் அந்த பணத்துக்கும் அவங்க வந்து எல்லா டகால்ட்டி பேச்சும் பேசுவாங்க. ஆனால் க்ரைம் பண்ணுறதுக்கு உள்ளே வர மாட்டாங்க. தே won't dare to do a crime. இதை இப்போ சொல்லுவார்கள். அதே நீங்கள் இந்த பக்கம் க்ரைம் கேஸ் எடுத்து பாருங்கள், கிரிமினல் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரக் டீல் பண்ணுறவன், கொலை பண்ணுறவன், கேங்ஸ்டர்ஸு, இவன்லாம் தனியாக தெரியுமா. இவன் தான் ஆர்கனைஸ்டு க்ரைமில் இருக்கக்கூடிய வாண்டட் பீப்புள்ஸ். இந்த ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைமுக்குள்ளே பொலிட்டீஷியன்ஸ் தன்னை இணைச்சிக்கவே மாட்டான். சப்போர்ட்டு கேட்டால் கூட என்கிட்ட பேசினான்னு வெளியே காமிச்சிக்காதப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னால் இவன் காலை வாரி விடுவதற்குன்னு ஒரு 10 பேர் கட்சிக்குள்ளே இருப்பாங்க. இவன் எப்போ கீழே விழுவான், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் மக்களே, அண்ணன் எப்போ நகருவான் தின்னு எப்போ காலியாகும் அப்படிங்கிற மாதிரி இவன் எப்படா நகருவான் நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துடலாம், அந்த பொசிஷனில் போய் உட்காந்துட்டோம்னா நமக்கு மாமூல் வரும், நமக்கு காசு வரும், நமக்கு எல்லா 10 காசு பண்ண கொடுப்பாங்க, நம்ம பணம் சம்பாரிச்சிக்கலாம் ஈஸியாக, அண்ட் அதை வச்சு நம்ம எம்எல்ஏ போஸ்ட் வாங்கலாம், எம்எல்ஏ ஆகிட்டு மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு கோஷுத்தி தான் இருக்கும் பின்னாடி. ஸோ ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி க்ரைம்ஸை இன்வால்வ் ஆகிறான் அப்படிங்கிறதை அவ்வளோ விரைவில் அவர் செய்ய மாட்டார்கள். அதனால் புரிஞ்சுக்கணும் மக்களே. இப்போ நேற்று வந்து அந்த சாதிக் கேஸோட பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இணைஞ்சதுக்கு பிறகு இவர் செஞ்சுருக்காரு, டிஎம்கேல பண்ணுறதுக்கு நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தீங்க. இது எந்த கட்சியும் இல்லை மக்களே. சாதிக் வந்து டிஎம்கேல இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேல இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, எதில் இருந்திருந்தாலும் நான் சொல்லுவேன், ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கு ஒரு கட்சிக்குள்ளே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டார்கள், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கட்சி. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னால் அவன் கட்சி நடத்தலை, அவன் வந்து கட்சின்ற பேரில் அவன் க்ரைம் நடத்திட்டான்னு அர்த்தம். ஸோ ஒரு பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு தெரியல மக்களே. பட் யூ டேக் இட் இன் எனி நேஷ்னல் வைஸ் பார்ட்டிஸ், நேஷ்னல் வைஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ட்ரக்கில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, ட்ரக் டீலிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஒரு ட்ரக் காட்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வரவே வராது. ஏன்னால் ஒரு ட்ரக் காட்டலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணால் கூட அவங்க பேருக்கு எடுத்து விட்ருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு டாப் நோச் அரசியல்வாதியும், டாப் கமாண்டர்னு இருக்காங்க பாருங்கள், அந்த யாருமே பார்த்திங்கன்னா ட்ரக் டீலிங்கில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பேச்சை பேசுகிறதுக்கு இவங்களும் வந்து முன் வர மாட்டாங்க, யோசிப்பாங்க. எங்கேயாச்சும் நம்ம போய் பேசிக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணிருக்கேடா தம்பின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்தா நான் என்ன ஆகிட போகுது, பிடிச்சி கொடுத்தா நம்ம வாழ்க்கையே போயிருமேன்ற பயம் இவங்களுக்கும் இருக்கும், கார்ட்டல்ஸ்க்கும் இருக்கும். கட்சிக்காரங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. வேணா நானும் கட்சியில் இருக்கேன். அதாவது முக்கியம் ஒரு விஷயம் மக்களே, ஓப்பனாக சொல்லனால் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போதைப் பொருள் உள்ளே வருது அப்படின்னால் யாருக்கு வேணால் தெரியாமல் உள்ளே வரும், எக்ஸப்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு போதைப் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஸோ ஒரு காட்டல் இருக்கிறான் அப்படின்னால் அந்த காட்டல் வந்து ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு தனக்கு ஒரு பதவி பொறுப்பு வாங்கிக்கிறான் அப்படின்னால் அவன் எதுக்கு அதை வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே உள்ள ஆட்களை வந்து யூஸ் பண்ணி அவனை உள்ள பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வாங்க மாட்டான். அவன் அந்த பதவியை வச்சுக்கிட்டு போலீஸுக்கு ஈஸியாக எப்படி வந்து அவன் வந்து இது பண்ண தான் பார்ப்பான். ஸோ போலீஸை ஏமாற்றுவதற்கும் போலீஸை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கும் மட்டும்தான் அவன் அந்த பதவியோ அந்த பொறுப்பையோ யூஸ் பண்ண முடியுமே தவிர அதை வச்சு அவன் கட்சிக்குள்ளே எந்த ஒரு விஷயம் செஞ்சிட முடியாது. மேபி நான் சொல்கிறது வந்து ஒரு வேறு சிச்சுவேஷன் சொல்கிற மக்களே, ஒருவேளை அந்த கட்சிக்குள்ளேயே சில பேர் வந்து போதைக்கு அடிமையாக இருந்தால் அவன்கிட்ட வேணால் இந்த போதை பொருளை வந்து விற்றுக்கலாம், அவன் அவ்வளோதான். அதுவும் வெரி ஸ்மால் குவான்டிட்டி விற்றுக்கலாம். மற்றபடி அந்த காட்டலுக்கே அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க,
இவங்களே ஒரு ட்ரக் டீலிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எந்த அரசியல்வாதியும் முன் வர மாட்டார்கள். அந்த அரசியல் பொறுப்பு வாங்கியிருப்பது கூட எதற்காக வாங்கியிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, சாதிக் அப்படிங்கிற நபர் இவர் லோக்கல் போலீஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் லோக்கல் போலீஸ் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கும் எப்படி பண்ணுறது, இப்போ உள்ளே போய் பேசுகிறப்போ நான் திமுக இந்த பொறுப்பில் இருக்கேன் சொல்லி உள்ளே போய் பேசிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் செஞ்சிட்ருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களை விலை பேசுவதற்கு இது வசதியாக இருந்திருக்குமே தவிர, மற்றபடி கட்சிக்காரங்க அதுவும் டாப் கமாண்டிங்கில் உள்ளவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு விவசாயற்ற விவாதம் மக்களை. இட் கேன் பி எனி பார்ட்டி. ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஆணித்தனமாக சொல்லணும், எந்த போதைப் பொருளாக இருந்தாலும் எந்த போதை வஸ்துக்களாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷன்ஸே பாதிக்கும், நோ டவுட். காவல்துறைக்கு தெரியாமல் எந்த ஒரு போதை வஸ்துவும் உள்ளே வர முடியாது. நான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் மக்களே, இந்த இடத்துல டிஜிபி ஆஃபீஸ் இருக்கும். டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டுவோர்ட்ஸ் நீங்கள் அந்த மால் இருக்கும் பாருங்கள், சிட்டி சென்டர் மால், அது டுவோர்ட்ஸ் சரி போகிறப்போ ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அங்கே ஒரு பொட்டி கடை இருக்கும். அந்த பொட்டி கடையில் பேன் பண்ணப்பட்ட அந்த வாயில் போடுவாங்க பாருங்கள் ஹார்ன்ஸ்ன்ற ஒரு மேட்ரு, அது விற்றுட்ருப்பாங்க. இப்போ அங்கே ஹார்ன்ஸ் விற்கிறாங்க அப்படிங்கிற சமாச்சாரம் சுற்றி உள்ள எல்லா ரிக்ஷாக்காரனுக்கும் தெரியும், எல்லா ஆட்டோக்காரனுக்கும் தெரியும். ஆனால் 4 ஸ்டெப்பு தள்ளி இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் உள்ள எந்த போலீஸும் தெரியாதா அப்படின்னு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக தெரியும். ஸோ காவல்துறையோடைய அனுமதி இல்லாமல் ஒரு கடையில் எந்த போதைப்பொருள் வைக்க முடியாது, ஒரு ஆள் போதை மாட்டை கடத்தி கொண்டு வர முடியாது. ஸோ இது காவல்துறையுடைய அந்த காவல்துறையை மட்டும்தான் கரெக்ட் பண்ணுவாங்களே தவிர, கட்சி ரீதியாக கொண்டு எப்போ அந்த கட்சிக்காரருடைய அது கன்சைன்மெண்ட் அது விட்டுலாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் இது சிஸ்டம் மக்களே. இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்சிக்காரனாக மட்டும் இருந்து நீங்கள் விஷயத்தை கொண்டு வந்துட முடியாது. நாளைக்கு எவனோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டால் கூட மாட்டிப்பாங்க கட்சிக்காரன்ற பயம் இருக்கும். ஸோ அது வாய்ப்பில்லை மக்களே. பட் ஒரு விஷயம் உண்மை, காவல்துறை நினைத்தால் மட்டும்தான் இந்த போதைப் பொருள்களை முற்றிலும் அழிக்க முடியும். கட்சிக்காரன் கூவனா முடியாது, பத்திரிக்காரன் கூவனா முடியாது, பொதுமக்கள் கூவனா முடியாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு வெளியே வரக்கூடிய நபர்கள் கூவனாலும் முடியாது. காவல்துறையில் இருக்கக்கூடிய தலைமை ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எந்த போதைப் பொருள் உள்ளே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா மட்டும்தான் இந்த மேட்ரு முற்றிலும் ஒழிக்கப்பட முடியும் மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.